நாகை அருகே சாலை அமைக்க கற்கள் பரப்பி 6 மாதங்களாகியும் சாலை அமைக்கப்படாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் விழுந்தமாவடி ஊராட்சியில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள வீரன்கோவில் கடற்கரை வரையிலான 3 கிலோமீட்டர் சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சரின் கிராம சாலை திட்டம் மூலம் சுமார் 82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கின. இந்நிலையில் சாலை அமைக்க கற்கள் பரப்பி 6 மாதங்களாகியும் சாலை அமைக்கப்படாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். உடனடியாக சாலையை சீரமைக்காவிட்டால் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரித்துள்ளனர். வழிக்கிட்டு விழுந்துடுறாங்க. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுல வழிக்கிட்டு விழுந்து வண்டி. அதனால் இந்த அரசு மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த போர்டு எழுதியிருக்காரோ பாருங்கள், இங்கே போர்டு வச்சுட்டாருவா 81 லட்சத்துக்கு போர்டு வச்சுருக்காங்க. இதில் நம்பர் போட்டிருக்கு. எந்த அதிகாரியும் அதை பற்றி எடுக்கிறதே இல்லை. கான்ட்ராக்டுக்காரரை கூப்பிட்டு கேட்டோம்னா அரப்பு நடக்குது சார், எங்களுக்கு ஆள் கிடைக்கல, கிரஸில் ஸ்ட்ரைக்கில் இருக்குது அப்படின்னு காரணம் சொல்கிறாரு. இது 10 நாளாக தான் நடக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 6-7 மாதமாக அந்த ரோடு அப்படியே கிடக்கு. 8 மாதமாச்சு. தண்ணியே இல்லை. இந்த ஏரியார் தண்ணி இல்லாமல் இந்த ரோட்டில் தான் மக்கள் அடிச்சிட்டு போகுது. நடந்து கூட போக முடியல. மாரி கேவலமாக இருக்குது. இந்த அரசை நாங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல.